ஒரு பழுப்பு யானையும் ஒரு சிறிய எறும்பும் ஒரு நாள் ஒரு பசுமை காட்டில் ஒரு எறும்பும் ஒரு யானையும் சந்திக்கிறார்கள். எறும்பு யானையிடம், நீ வளர்ந்த ஒரு பெரிய விலங்கு, ஆனால் நான் என் வேலை செய்யும் பொழுது மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்னது. அப்போது யானை, நீ சிறியவன், உனக்கென்ன பெரிய மாறாளாக முடியுமா என்று கேட்டது. எறும்பு என்ன சொன்னது தெரியுமா? நான் என் குடும்பத்திற்காக தினமும் சாப்பாடு தேடி கொடுக்கிறேன். சிறியதாக இருந்தாலும் முயற்சி செய்து ஒரு நல்ல உயிராக வாழுகிறேன். எல்லோருக்கும் தங்கள் வாழ்க்கையில் தனி பங்கு இருக்கிறது. இப்படியாக உழைத்தால் நாமும் வெற்றி பெறலாம். இதை கேட்டு யானை கற்றுக்கொண்டது, உழைப்பும் மகிழ்ச்சி பொதுவானது. எவரும் தங்களை மேம்படுத்திக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். கதையின் பாடம், ஒவ்வொருவருக்கும் தங்களின் தனித்தன்மையும் திறமையும் முயற்சியும் மிக முக்கியம். சிறியவனாக இருந்தாலும் உழைத்தால் நாமும் வெற்றி பெறலாம். இது போன்ற கதைகள் கேட்க ஜெரால்ட் சபிதா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிள்ளைகளே. உங்களுக்கு அப்பா பிடிக்கும் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அம்மா பிடிக்குமா அப்படின்னா லைக் பண்ணுங்க. நன்றி.